பயிற்சியின் போது விராட் கோலி மற்றும் காம்பீர் இடையே ஏற்பட்ட திடீர் மோதல். வேகமாக வந்து விலக்கி விட்ட ரோஹித் சர்மா. ஆமாங்க, நம்மளோட இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு 3 நாளில் நம்மளோட சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகி நடக்க போகுது. ஸோ இதுக்காக நம்மளோட இந்திய அணி வீரர்கள் அத்தனை பேரும் துலாப்டாப்பில் இருந்துமே சீனியர் வீரர்கள்லாம் வந்து ரெஸ்ட்டில் போனாலும் உடனடியாக சென்னையை வந்து திரும்பி தங்களோட பயிற்சியை வந்து சூப்பராக வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு இடையில் நம்மளோட சீனியர் பிளேயர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா 2 பேருமே சூப்பரான ஒரு பேட்டிங் வந்து பயிற்சியை வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட விராட் கோலி வந்து கடந்த 1 வருடமாக வந்து எந்த ஒரு டெஸ்ட்லேயே வந்து கலந்துக்கவே இல்லை. கடைசியாக அவர் கலந்துக்கிட்டது வந்து இங்கிலாந்து டெஸ்ட்டில் வந்து கலந்துட்டார். ஸோ இருந்தாலும் தன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக ஸோ பாதியிலேயே வந்து சீரீஸை வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு டெஸ்ட்லேயும் விளையாடவே இல்லை. ஸோ இதற்கிடையில் நம்மளோட ஹோம் சீசனுக்கு அப்புறமா மிகப்பெரிய தொடர் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து தொடர் கூட நடக்க இருக்குது. ஸோ இந்த தொடரை நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி வந்து கிட்டத்தட்ட 1.5 hours வந்து வேறு லெவலில் வந்து பேட்டிங்கை வந்து செஞ்சு பயிற்சி மேற்கொண்டு இருந்தார். ஸோ கூட வந்து ரோஹித் சர்மா, யாஸ்வி ஜெய்ஸ்வால், நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின், பூம்ரா உட்பட எல்லாருமே இருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த நம்மளோட இந்தியன் ஹெட் கோச்சு கௌதம் காம்பீர் என்ன பண்ணாருன்னு தெரில. ஸோ சடனாக விராட் கோலிகிட்ட வந்து ஏதோ சொல்லும் போது திடீர்னு நம்மளோட விராட் கோலி வந்து ரைஸ் ஆகி அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு கான்ட்ரவர்சி மேற்கொண்டுட்டு இருந்தது. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த நம்மளோட இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா உடனடியாக அங்கே போய் என்ன பேசினாருன்னு தெரில, 2 பேரையும் தட்டி கொடுத்து விலக்கி விட்டார். ஸோ இது ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா இன்னும் சீரியஸ் தொடங்கக்கூட கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தால் டீமுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டே இருக்காது. இந்த சீரியஸ் வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா அகெயின் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு வந்து நம்ம போகவே முடியாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது. ஸோ அதைத்தான் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம்.